എല്ലാവർക്കും ഹായ്. ട്രാവൽ ലൈഫ് ചാനലിലേക്ക് വീണ്ടും സ്വാഗതം. കേരളത്തിലെ ഒരു മനോഹരമായ സ്ഥലത്തേക്കാണ് ഞങ്ങൾ യാത്ര ചെയ്യുന്നത്. என்ன மக்களே, என்னடா திடீர்னு மலையாளத்தில் ஸ்பீச் கேட்குதுன்னு யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் கேரளாவுக்கு ட்ரிப் போகிறோம். அதான் சின்னதாக மலையாளத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன். லாஸ்ட் வீடியோஸில் நம்ம உத்தமபாளையத்துலேருந்து மேகமலைக்கு போய் சுற்றி பார்த்தோம். ஸோ திருப்பி நம்ம கீழே இறங்கி வந்து அதே உத்தமபாளையத்துலேருந்து இப்போ கேரளாவுக்கு போகிறோம். இந்த ரூட்டில் தமிழ்நாடு கேரளா பார்டரான குமிளிக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். அதாவது உத்தமபாளையத்துலேருந்து குமிளிக்கு வெறும் 35 கிலோமீட்டர்ஸ். அதை நீங்கள் ஒரு 45 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். இந்த மலையோட அடிவாரமான லோவர் கேம்ப் அப்படின்ற இடத்துலேருந்து மேலே குமிளிக்கு ரீச் ஆகிறதுக்கு வெறும் 8 கிலோமீட்டர்ஸ். இந்த 8 கிலோமீட்டர்ஸை நீங்கள் ஒரு 20 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். எஸ், நம்ம குமிளி ரீச் பண்ணிட்டோம். அதாவது பார்டருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஃபுல்லாக நிற்கும். இங்கேருந்து தான் டிபார்ட் ஆகும். பார்டருக்கு அந்த பக்கம் கேரளா பஸ்ஸஸ் இருக்கும். இது குமிளி ஜங்ஷன். நாம் இப்போது நம்ம புக் பண்ணியிருக்கிற ஹோட்டலுக்கு செக்இன் பண்ண வந்தாச்சு. நாங்கள் இமிடியேட்டாக செக்இன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் கிரில் அண்ட் க்ரோவ் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்து எங்கள் லஞ்சை முடித்தாச்சு. இந்த லஞ்சில் நாங்கள் மட்டன் பிரியாணியும் ஒரு சிக்கன் மந்தியும் ட்ரை பண்ணோம். நல்லா இருந்துச்சு. லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் இமிடியேட்டாக ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி. ஏன்னா ஆல்ரெடி இங்கே 3 o'clock ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது வெளியே சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் குமிளியிலேருந்து அப்படியே கிளம்பணும். ஜங்ஷனில் ஒரு அழகான சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சை பார்த்துட்டு அப்படியே கிளம்பணும். ஸோ கிளைமேட் நல்லா இருந்ததால் நாங்கள் பக்கத்தில் ஹில் ரூட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதனால் சபரிமலை கோட்டயம் அப்படின்ற இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி முண்டக்காயம் வரைக்கும் போகலாம். போயிட்டு இந்த ரூட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலான்னு நாங்கள் வண்டி எடுத்தோம். இந்த ரோடை யூஸ் பண்ணி கோட்டயம் ஏன் ஆலப்புழா வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சும்மாவா சொன்னாங்க காட் ஜோன் கண்ட்ரின்னு கேரளாவை. வெதர் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. செம்ம வெதர், செம்ம காசியாக இருந்துச்சு. இப்போ நம்ம முண்டக்காயம் வரைக்கும் போகிற இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி டீ எஸ்டேட்ஸ் தான். நாங்கள் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நுங்கு கடையை நோட்டீஸ் பண்ணோம். ஸோ இறங்கி சில பல நுங்குங்களை இறக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். அண்ணன் நுங்கு வெட்டிகிட்டு இருக்க அந்த கேப்பில் இங்கே சுற்றியும் பார்த்தீங்கன்னா அகெயின் டீ எஸ்டேட்ஸ். ஸோ அதோடைய சில ஷார்ட்ஸ் உங்களுக்காக. நுங்கு சாப்பிட்டுட்டு இங்கே சுற்றி இருக்கிற இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு நாங்கள் அப்படியே வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதுதாங்க வண்டி பெரியார் ஜங்ஷன். ஸோ இங்கேருந்து நேராக நம்ம போனோன்னா முண்டக்காயம், குட்டிக்கானம் அண்ட் டுவர்ட்ஸ் கோட்டயம் போகலாம்.
இங்கேருந்து ஒரு லெஃப்ட் பிரியும், அது என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். அது கவி ஃபாரஸ்ட் அண்ட் சில வியூ பாயிண்ட்ஸ்க்கு போகிற ரூட்டு. அதை நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த இடத்துல அது டீவியேட் ஆகுதுன்னு சொல்லி. நாங்கள் ட்ராவல் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா மே மந்த் ஃபர்ஸ்ட் வீக். ஆனால் வெதர் வந்து ஏதோ வின்டர் சீசனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு வெதர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த முண்டக்கயம், குட்டிக்கணம் இந்த ஊரெல்லாம் தாண்டி நேராக போனால் நம்ம கோட்டயம் அண்ட் ஆலப்புழா, எர்ணாகுளம் வரைக்கும் இந்த ரூட்டில் போகலாம். மேக்ஸிமம் ஒரு 4 to 4.5 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ஆலப்புழாவே ரீச் பண்ணிடலாம். ஆனால் த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு ஹில் ரூட்டு தான். மலைகளை குடஞ்சி தான் இந்த ரூட் இருக்கிறதால கிலோமீட்டர்ஸ் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு ட்ராவலிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு 4.5 ஹவர்ஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம சபரிமலைக்கு போகிற மெயின் ரூட்டே இது தான். மழை பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் இருந்துச்சு த்ரூ அவுட் இந்த ட்ரைவில். ரொம்ப நல்லா இருந்துச்சு வண்டி ஓட்டுறதுக்கும். அந்த ஒரு ஃபீல் குட் வைப்புன்னு சொல்லலாம். முண்டக்காயத்துலேருந்து நாங்கள் அப்படியே ஒரு யூட்டர்ன் அடித்து திருப்பி டுவர்ட்ஸ் குமிளிக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வர்ற வழியில் சென்னை சிப்ஸ் அப்படின்ற இந்த கடையில் சரி ஒரு டீ சாப்பிட்லான்னு சொல்லி வண்டியை நிறுத்தி, டீ மட்டும் இல்லை சில ஸ்பைசஸும் வாங்கினோம். ஏலக்காய் அண்டு வெந்தயம் அந்த மாதிரி சில ஐட்டம்ஸும் வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா பலா மரம்லாம் அசால்ட்டாக இருந்துச்சு எல்லா இடத்துலையும். ஓகே, எங்கள் பர்ச்சேஸும் முடிச்சாச்சு, டீயும் குடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து நேராக நம்ம குமிளி ஜங்ஷன் பஜாருக்கு போகிறோம். இந்த பஜார் ரொம்ப பெருசு. ஃபுல் நைட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா ஐட்டம்ஸும் வாங்கலாம். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் இங்கே ரோடுலேயே ஒரு கடையிலையும் ஆர்டர் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த ஷார்ட்டோடைய நம்ம டே 1 ஆக்டிவிட்டீஸ் அண்ட் vlog முடியுது. இதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின பார்சலில் ரூமில் போய் டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். டே 2ல் என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். See you all soon in next day 2 vlog. Until then, this is Silva signing off. Tata, bye bye and take care.